புருஷோத்தம மாசம் என்று அழைக்கப்படும் அதிக மாசத்தின் 10ஆம் அத்தியாயமான 10ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. திடீரென்று கஷ்யப முனிவரின் ஆசிரமத்தில் ஒரு தெய்வீக ஒளி பரவியது. எல்லா திசைகளிலும் அனைவரின் இதயங்களிலும் ஆனந்த அலைகள் எழுந்தன. 6 பருவங்களும் ஆசிரமத்தில் ஒன்றாக வலம் வரத் தொடங்கின. எல்லா கிரகங்களும் நட்சத்திரங்களும் மங்களகரமான நிலைகளில் அமைந்திருந்தன. தேவர்கள் பல்வேறு இசைக்கருவிகளை உரத்த குரலில் இசைக்கத் தொடங்கினர். கந்தர்வர்களும் அப்சர பெண்களும் ஆனந்தமாக பாடவும் ஆடவும் தொடங்கினர். தேவர்கள் பொழிந்த மலர் மழை கஷ்யப முனிவரின் ஆசிரமத்தை ஏறக்குறைய முழுவதுமாக மூடியிருந்தது. ஆனால் இன்று அவரது ஆசிரமத்தில் திடீரென என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? என்ன வகையான கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது? அதில் கலந்து கொள்ள எல்லா முனிவர்களும் எல்லா தேவர்களும் வந்திருந்தனர். எனவே இன்றைய புருஷோத்தம மாதத்தின் இந்த சிறப்பு கதையை நாம் ஆராய்ந்து செவிமடுக்கலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திருப்பார்கடலை கடைந்த பின்னர் தேவர்கள் நாராயணரின் அருளால் அமிர்தத்தை பெற்று அதன் விளைவாக அசுரர்களை எளிதில் வென்றனர். அசுரர்களின் அரசனான பலி சக்கரவர்த்தி இந்த மாபெரும் போரில் இறந்த போதிலும் ரிஷி சுக்ராச்சாரியார் சஞ்சீவினி வித்தியை பயன்படுத்தி அவரை உயிர்ப்பித்தார். சுக்ராச்சாரியாரின் இந்த உயிர்தானம் பலி மகாராஜருக்கு உயிர் கொடுத்தது. அவர் சுக்ராச்சாரியாரின் சீடராகி அவருக்கு பக்தியுடன் சேவை செய்தார். பிருகுகுலத்தை சேர்ந்த சுக்ராச்சாரியார் இந்த செயலால் மிகவும் மகிழ்ந்து தேவேந்திரனின் சிம்மாசனத்தை அடைய வேண்டும் என்ற பலி மகாராஜனின் பலி சக்கரவர்த்தியின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக விஸ்வஜித்து யாகத்தை தொடங்கினார். அவர் யாகங்களை செய்ய தொடங்கிய போது நெருப்பிலிருந்து ஒளி வீசும் சிங்கம் ஒன்று வெளிப்பட்டது. அந்த சிங்கத்தின் குதிரைகள் மஞ்சள் நிறத்தில் இருந்தன. மேலும் சிங்கத்தின் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி ஒன்று அதன் மேலே பறந்தது. அவர் அரசர் பலிக்கு என்றும் பசுமையான தெய்வீக மலர்களால் ஆன மாலையை அணிவித்தார். மேலும் சுக்ராச்சாரியார் ஒரு சங்கத்தையும் வழங்கினார். இப்போது பலி மகாராஜரான பலி சக்கரவர்த்தி மீண்டும் தேவேந்திரனுடனும் மற்ற தேவர்களுடனும் போரிட முழுமையாக தயாராக இருந்தார். அவர்கள் பிராமணர்களையும் தங்கள் குருவையும் தங்கள் தாத்தாவான பிரகலாத ஆழ்வாரையும் வணங்கி அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு ஸ்வர்க்கத்தை நோக்கி புறப்பட்டனர். தேவேந்திரபுரியின் எல்லையை அடைந்த பலி மன்னன் தன் குருவான சுக்ராச்சாரியாரை தனக்கு அளித்த சங்கை ஊதினார். அந்த ஒலி தேவர்களின் நகரத்தில் இருந்த பெண்கள் அனைவரையும் அச்சுறுத்தியது. அரசர் பலி மீண்டும் தங்களுடன் போரிட வந்துள்ளார் என்பதையும் இம்முறை அவர் முழுமையாக தயாராகி வந்துள்ளார் என்பதையும் தேவராஜனான தேவேந்திரனும் புரிந்து கொண்டான். இப்போது தேவர்கள் இந்த நெருக்கடியை கண்டவுடன் உடனடியாக தங்கள் குருவான பிரகஸ்பதியை அணுகினர். அங்கு சென்றடைந்த அவர்கள் பிரகஸ்பதியிடம், குருதேவா, நமது பழைய எதிரியான பலி மன்னன் தனது மாபெரும் படையுடன் நமது வாயிலிற்கு வந்துவிட்டான். அவனது ஒளிமயமான முகத்துடன் அவருடைய உடல் வலிமையையும் அடக்க முடியாத மன உறுதியையும் காணும் பொழுது ஒரு கணம் கூட நம்மால் அவரை எதிர்த்து நிற்க முடியாது என்று தோன்றுகிறது. ஆனால் அவர் அதை செய்வார் போல் இருக்கிறது. இதனால் தான் பலி மன்னர் தற்போது பிரம்ம உடலுடன் பிரம்ம தேகத்துடன் அதாவது பரம்பொருளின் சக்தியுடன் இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் உங்களால் அவரை வெல்ல இயலாது. தேவர்களே, நீங்கள் அனைவரும் ஸ்வர்க்கத்தை விட்டு வெளியேறி சரியான நேரத்திற்காக காத்திருக்கும் வேளையில் ஆதர்ஷியில் தெய்வீக நிலையில் இருப்பது சிறந்தது. பின்னர் பலி மன்னர் பிராமணர்களை அவமதிக்கும் போது அவருடைய பிரம்ம தேகமான பிரம்ம உடல் தானாகவே நீங்கிவிடும். அப்போது தங்களால் அவரை வெல்ல இயலும். தங்கள் குருவின் அறிவுரையை பின்பற்றி தேவர்கள் அனைவரும் பல்வேறு வடிவங்கள் எடுத்து ஸ்வர்க்கத்திலிருந்து மறைந்தனர். பலி மன்னர் தேவேந்திரபுரிக்குள் நுழைந்து 3 உலகங்களையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் தமது படையெடுப்பை தொடங்கினார். இப்போது காணுங்கள், சுக்ராச்சாரியார் புத்திசாலியாக இருந்தார். தேவேந்திரனின் நிலையை நிரந்தரமாக அடைய விரும்பும் எவரும் 100 அஸ்வமேத யாகங்களை செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே பலி மன்னருக்கு தேவேந்திரனின் நிரந்தர பதவியை பெற்று தருவதற்காக அவர் சற்றே சோகமாக இருக்க தொடங்கினார். ஒரு நாள்
கஷ்யப முனிவர் தனது தவத்தை முடித்துவிட்டு ஆசிரமத்திற்கு திரும்பியிருந்தார். அவரது மனைவியான அதிதி தேவி அவரை உரிய மரியாதையுடன் வரவேற்றாள். இருப்பினும் அன்று அதிதி தேவியின் முகம் சற்றே சோகமாக இருப்பதை கஷ்யப முனிவர் கண்டார். தனது மனைவியானவள் சோகமாக இருப்பதை கஷ்யப முனிவர் உணர்ந்தார். அதற்கான காரணத்தை அவளிடமே வினவினார். அதற்கு பதிலளித்த அன்னையான அதிதி தேவி, இறைவா, தாமே மக்களின் இறைவன் மற்றும் என் வழிகாட்டி ஆவீர். எனவே நிறைவேறாத என் விருப்பம் என்பது என்ன இருக்க இயலும்? தேவர்களும் அசுரர்களும் உமது பிள்ளைகள் என்பதை நான் அறிவேன். ஆனால் இந்த நேரத்தில் தயை கூர்ந்து தேவர்களுக்கு உமது அருளை காட்டுங்கள். அவர்கள் ஸ்வர்க்கத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் இழந்த செல்வத்தையும் செழிப்பையும் மீண்டும் பெற தயவு செய்து அவர்களுக்கு உமது ஆசீர்வாதங்களை வழங்குங்கள் என்றார். அன்னை அதிதி தேவியின் வேண்டுகோளை செவிமடுத்த கஷ்யப முனிவர் அவளுக்கு உறுதியளித்து எல்லா சூழ்நிலைகளிலும் சமநிலையை உறுதி செய்யும் வகையில் இறைவனிடம் தூய பக்தி செலுத்தும் ஞானத்தை அவளுக்கு வழங்கினார். இருப்பினும் அத்தகைய நிலையில் அன்னை அதிதி தேவி இந்த ஞானத்தை ஏற்க முற்றிலும் விரும்பவில்லை. அவள் தன் மகன்களின் நலனில் மூழ்கியிருந்தாள். எனவே கஷ்யப முனிவர் இறுதியாக அவளுக்கு பயோவிரதத்தின் முழுமையான ஞானத்தை வழங்கினார். அதன் பின் அவள் தன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ள முடிந்தது. அன்னை அதிதி தேவி தன் கணவரின் வழிகாட்டுதலின்படி பால்குண மாதமான பங்குனி மாதத்தின் வளர்பிறையின் முதல் நாளிலிருந்து அடுத்த சந்திர மாதத்தின் நாள் வரை இந்த மகத்தான பயோவிரத முழுமையான பக்தியுடனும் ஒழுக்கத்துடனும் அனுசரித்தாள். இவ்வாறு அவள் தன் மனதையும் புலன்களையும் கட்டுப்பாட்டில் வைத்து தன் கவனத்தை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது ஒருமுகப்படுத்தினாள். அவளுடைய விரதம் நிறைவடைந்த போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவள் மீது மிகவும் மகிழ்ந்து அவள் முன் தோன்றினார். அன்னை அதிதி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கண்டவுடன் உணர்ச்சி பெருக்கில் மூழ்கினாள். அவள் பகவானுக்கு முன்பாக சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தாள். அவள் தொண்டை அடைத்தது, விழிகளிலிருந்து விழிநீர் வழிந்தது. பின்னர் அவர் பகவானிடம் பிரார்த்தனை செய்தாள். எல்லையற்ற பகவானே, உச்ச கட்டுப்பாட்டாளரே, பகவானே, ஆண்டவரே, நீங்கள் ஒருவரே எங்கள் ஏழைகளுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர்கள். அன்னை அதிதி தேவியின் பிரார்த்தனையை செவிமடுத்த இறைவனார், கடவுளின் தாயே, உமது உள்ளத்தின் ஆசைகளை நான் அறிவேன். உமது மகன்கள் மீண்டும் ஸ்வர்க்கம் செல்ல வேண்டும் என்று தாம் விரும்புகிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். இந்த விரதத்தினாலும் கஷ்யப முனிவரின் தவத்தினாலும் நான் தமது மகனாக தோன்றுவேன். அதன் பின்னர் நான் தமது மகன்களை காப்பேன். ஆனால் நினைவில் கொள்வீராக, யார் கேட்டாலும் இந்த இரகசியத்தை யாரிடமும் வெளிப்படுத்தலாகாது. அன்னை அதிதி தேவியின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. பகவான் தன் மகனாக தோன்றுவார் என்ற எண்ணம் அவள் இதயத்தை அளவற்ற மகிழ்ச்சியால் நிரப்பியது. இந்த மகிழ்ச்சியுடன் அவள் தன் கணவரான கஷ்யப முனிவரிடம் சென்றாள். அப்போது கஷ்யப முனிவர் தியானத்தில் அமர்ந்திருந்தார். பகவான் ஸ்ரீஹரியின் ஒரு பகுதி தனக்குள் உறிஞ்சப்படுவதை அவர் கண்டார். அவர் முழு சூழ்நிலையையும் புரிந்து கொண்டார். சரியான நேரத்தில் அவர் தனது சக்தியை அதிதியின் கருப்பையில் வைத்தார். இறுதியாக காத்திருப்பு முடிவிற்கு வந்தது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது 4 அடி வடிவத்தில் அன்னை அதிதி தேவியின் கருப்பையிலிருந்து வெளிப்பட்டார். அவரது மஞ்சள் நிற ஆடைகள் பிரகாசித்தன. அவரது விழிகள் மலர்ந்த தாமரை இதழ்கள் போல அழகாக இருந்தன. அவரது கருமையான மேனி ஒளிர்ந்தது. மேலும் அவரது உடல் முழுவதும் பல்வேறு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பகவானின் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட ஒளி கஷ்யப முனிவரின் ஆசிரமம் முழுவதையும் பிரகாசமாக்கியது. எல்லா திசைகளிலும் அனைவரின் இதயங்களிலும் மகிழ்ச்சி நிறைந்தது. அந்த ஆசிரமத்தில் 6 பருவங்களும் ஒன்றாக நகரத் தொடங்கின. எல்லா கிரகங்களும் நட்சத்திரங்களும் மங்களகரமான நிலைகளில் அமைந்திருந்தன. தேவர்கள் பல்வேறு இசைக்கருவிகளை உயர் ஸ்ருதியில் இசைக்கத் தொடங்கினர். கந்தர்வர்களும் அதிகாரிகளும் மகிழ்ச்சியுடன் பாடவும் ஆடவும் தொடங்கினர். தேவர்கள் பொழிந்த மலர் மலை கஷ்யப முனிவரின் ஆசிரமத்தை ஏறக்குறைய முழுவதுமாக மூடியது. பிரம்மதேவரும் மற்ற முனிவர்களும் பகவானை புகழத் தொடங்கினர்.
சிறிது நேரத்தில் பகவான் வாமனமூர்த்தியாக உருமாறினார். எல்லா முனிவர்களும் தங்கள் ஜாத கர்மங்களையும் மற்ற சடங்குகளையும் செய்தனர். யாகத்தின் பொழுது சூரிய பகவானே வாமனமூர்த்திக்கு காயத்ரி மந்திரத்தை வழங்கினார். கஷ்யப முனிவர் புல்லாலான ஒரு கச்சையை வழங்கினார். பூமி தேவி ஒரு மயில் மட்டையை வழங்கினார். சந்திரதேவன் ஒரு பிரம்மதண்டத்தை தவமியற்ற வழங்கினார். அதிதி தேவி தன் மகனுக்கு ஒரு கௌபீனத்தை வழங்கினார். தேவர்களின் அரசனான தேவேந்திரன் ஒரு குடையை வழங்கினார். பின்னர் ஒரு கமண்டலத்தை நீர் குடத்தை பிரம்மதேவர் வழங்கினார். சப்தரிஷிகள் என்று அழைக்கப்படும் 7 முனிவர்கள் அவருக்கு ஒரு குச புல்லை அணிவித்தனர். சரஸ்வதி தேவி அவருக்கு ருத்ராட்ச மாலையை அணிவித்தார். குபேரன் ஒரு பிச்சை பாத்திரத்தை வழங்கினார். அன்னை பார்வதி தேவி அவருக்கு முதல் பிச்சையை வழங்கினாள். பின்னர் வாமனமூர்த்தி தன் பிரம்மதேவரின் உணவை சுமந்து கொண்டு ஒரு சிறப்பு இடத்திற்கு புறப்பட்டார். புருஷோத்தம மாதமான அதிக மாசத்தின் 10ஆம் அத்தியாயமான 10ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.